எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக இணையதளம் முக்கியமாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் அக்கா. டெய்லர் அக்கா அப்படின்ற ஒரு ஒரு பொண்ணு தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. அவங்க பேர் தயாலு. ஸோ நிறைய பாய்ஸ் வந்து டெய்லரிங் கோர்ஸ் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டெய்லரிங் பண்ணுறோம், அதை ஸ்டிச் பண்ணி கரெக்டாக ஃபிட் செக் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப நீட்டாக தான் இருக்குது அவங்களோட வீடியோஸ். இங்கே ப்ராப்ளம் என்ன, ஏன் இவங்க திடீர்னு இவ்வளவு ட்ரோல் செய்யப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இவங்களை விடலாம் ஆபாசமாக நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வலம் வந்துட்டு இருக்கும் பொழுது பர்டிகுலராக இவங்க மட்டும் ஏன் இவ்வளோ ட்ரோல்ஸ் செய்யப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இதுக்கு யார் காரணம் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். தயாலு அப்படின்ற அவங்களோட அம்மா தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிந்திங்க 9 சேனல் அப்படின்ற பேரில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை வந்து மக்களுக்கு கொடுக்கறது தான். ஆயிடுச்சு, பரவாயில்ல தானே மேடம், இப்பதான் குளிச்சேன், தப்பு, குளிக்கணும். நீங்க குளிச்ச பிறகு மாதவிடாய் வந்தது அப்படின்னாலும் மறுபடியும் குளிக்கணும், அதுதான் முறை. அதுக்கு பிறகு 2வது நாள் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும். 3வது நாள் கண்டிப்பாக எண்ணெய் வைத்து ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் வச்சுட்டு தலைக்கு குளிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக மாதவிடாய் நாள்ல ஆரம்பம் முதல் நாள் பார்க்கும்போதும் எந்த நேரத்துக்கு பார்த்தாலும் தலைக்கு குளிக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச நியதி. எது எப்படி இருந்தாலுமே மாதவிடாய் அப்படின்றது அந்த 3 நாட்கள் தனியாக படுக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய நியதி. பதிவை தரத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சேன், இந்த பதிவு நம்ம எப்படி தரலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணேன். ஆனா நல்லதை சொல்றதுக்கு எதுக்கு தயங்கணும்? ஏன்னா தெரியாமல் செய்கின்ற தவறுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. வியர் பண்ணும்பொழுது தொப்புள் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட்ட மரம் போல அடுத்த ஜென்மத்தில் பிறவி எடுப்பீங்க. தலையை பின்னுறீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி பக்கம் தான் போடணும், முன்னாடி பக்கம் போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் முன்னாடி பக்கம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை மட்டும்தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால், பீரியட்ஸ் டைம் வருது அப்படின்னு சொன்னால் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் எல்லா விமென்ஸ்க்கும் பீரியட்ஸ் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. திடீர்னு சில பேருக்கு நைட்டு 1 மணிக்கு ஆகும், சில பேருக்கு ஏர்லி மார்னிங் ஆகும், சில பேருக்கு ஈவினிங் ஆகும், சில பேருக்கு என்ன ஒரு முக்கியமான வேலையில் இருக்காங்கன்னா அது ஆகும். அது நம்மளோட ஹியூமன் பாடியை பொறுத்தது. ஒருவேளை அப்படி ஆச்சு, நைட் 2 மணிக்கு உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே கூடாது, நேராக போயிட்டு குளிச்சுருங்க. நான் காலையிலே குளிச்சுட்டேன், இப்போ நான் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தப்பு. எப்போ பீரியட்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் உணர்றீங்களோ அப்போ நீங்கள் உடனே குளிச்சிடணும். இல்லைனா உங்களுக்கு தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம், இல்லை வேறு ஏதாவது சைனஸ் இஷ்யூ, இல்லை கோல்டு வாட்டர் தலையில் பட்டுச்சுன்னா உடனே எனக்கு சளி பிடிச்சிக்கும், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் டசன்ட் மேட்டர், எதுவுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே குளிச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் குளிக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நிறைய அம்மா, ஒரு 35 to 60 ஏஜ்குள்ளே இருக்கவங்க தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் தலைக்கு ஊற்றிக்கிறாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள கோயில் பூஜை ரூம் பக்கம் கூட்டிகிட்டு போகாதீங்க. அவங்கள ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ அனுப்பி விட்டுட்டு அதன் பிறகு வீட்டில் நீங்கள் விளக்கேற்றுங்க. தனியாக தான் படுக்க வைக்கணும். பீரியட்ஸ் டைமில் கோயிலுக்கு போகாதீங்க. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றாதீங்க, கோயிலுக்கும் போகாதீங்க. பெண்கள் மல்லாந்து படுக்காதீங்க. உங்கள் தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தோஷம் ஏற்படும். என்ன மாதிரியான தோஷம் ஏற்படும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். அப்புறம் தலைவிரி கோலத்தோடு இருக்காதீங்க, தலையில் பூ வைக்காமல் இருக்காதீங்க, வளையல் போடாமல் இருக்காதீங்க. இவ்வளவும் பண்ணாதீங்கன்னு ஊருக்கு உபதேசம் செய்கிறவங்க தான் சிந்திங்கள் 9 சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஆன்மீகவாதி தயாலு அவங்களோட அம்மா. தலைவிரி கோலத்தோடு இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. தயாலு எல்லா வீடியோஸ்லேயுமே அழகாக தலைவிரி கோலத்தோடு தான் இருக்காங்க. பொட்டு வைக்காமல் இருக்காதீங்கன்றாங்க.
எல்லா வீடியோலையுமே அவங்க பொண்ணுங்க வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் பொட்டு வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது சாரீ வேஷ்டி வியர் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க பொண்ணுங்க வந்து சுடிதார், சல்வார் இது மாதிரி போகிறாங்க. எல்லா விஷயத்துலையுமே அவங்க பொண்ணுங்க செய்கிறது தப்பு கிடையாதாம். பட் அவங்க வீடியோ பார்க்குற நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு வந்து தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கும் நமக்கும் ஒரு மீடியேட்டர் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையே இல்லை. எல்லா விதத்துலேயும் பெண்கள் ஏதோ ஒரு காலத்தில் தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. முக்கியமாக முதலாக பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது ஒரு 15 டேஸ் உள்ளேயே வச்சுட்ருப்பாங்க. அப்புறம் எவ்ரி மந்த் வந்து 3 டேஸ் உள்ளே வச்சுட்ருப்பாங்க. அப்புறம் குழந்த பிறக்குது அப்படின்னா ஒரு 15 டேஸ் எந்த கோயிலுக்கும் அனுப்பாமல் வச்சுருப்பாங்க. தீட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த குழந்தை பேர் மகப்பேறு காலத்தில் எல்லா பெண்களுமே பிரசவ வார்டில் இருக்கிற எல்லா பெண்களுமே அளவுக்கு அதிகமாக தன்னோட கணவர் பக்கத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறத விட நம்ம விரும்புகிற கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, குழந்தை நல்லபடியாக பிறந்துக்கணும், குழந்தைய நீங்கள் தான் பத்திரமா என் கையில் கொடுக்கணும். நிறைய அம்மா வந்து இப்படி தான் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு இந்த குழந்தை நல்லா பிறந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ முருகா, தேங்க்யூ அங்கால இந்த மாதிரி அவங்க என்ன சாமியை விருப்பப்படுறாங்களோ அந்த சாமிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்போது மனசால நம்ம கூப்பிடும்போது தீட்டு ஏற்படாதா என்ன? கோயிலுக்கு போனால் தீட்டு வரும், வீட்டில் விளக்கேற்றினா தீட்டு வரும். பட் மனசால நம்ம எல்லா சாமியும் கூப்பிடுறோம். எவ்வளோ கஷ்டத்தில் நான்வெஜ் சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் திடீர்னு வீட்டில் யாருக்கா முடியாமல் போகுது, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது கடவுளே 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 ப்ளீஸ் எதுவும் ஆகக்கூடாது, பத்திரமா நீங்கள் பார்த்துக்குங்க இப்படி கேட்குறோம்ல. அப்போ நமக்கு தீட்டு வந்துடாதா? நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நம்ம கடவுளை கூப்பிடும்போது நமக்கு தீட்டு வந்துடாதா? இந்த அம்மா பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே வந்து அவங்க பொண்ணுங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுருவாங்க. அவங்க படித்த பொண்ணுங்க, அவங்க வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஃபுல் சப்போர்ட்டையும் ஃபுல் ஃப்ரீடமையும் அவங்க அம்மா கொடுக்குறாங்க. தயாலு அப்படின்ற அந்த பொண்ணுக்கு, அவங்களோட இன்னொரு பொண்ணுக்குமே கொடுக்குறாங்க. பட் இந்த வீடியோ பார்க்குற அவங்க வீடியோ பர்டிகுலராக அவங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா கடன் பிரச்சனை வந்துடும், நீங்கள் மாதவிடாய் காலங்களில் விளக்கேற்றுனீங்கன்னா உங்களுக்கு தோஷம் வந்துடும், இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், அன்ஃபாலோ பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். கடவுளே அப்படின்னு மனசு உருகி நம்ம எப்போலாம் கூப்பிடுறோமோ அப்போலாம் கடவுள் நமக்காக ஹெல்ப் பண்ண யார் மூலமாவது வருவாங்க அப்படின்றது நியதி. நம்மளோட வில் பவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம மனசால் செய்கிற எல்லா விஷயங்களுமே உடனே தீர்வு கிடைக்கும் அப்படின்றது எழுதப்படாத நியதி. நம்ம வந்து கடவுள்கிட்டேயோ யூனிவர்ஸ்கிட்டேயோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இது வேணும்னு நம்ம மனசால் நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதை கொண்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்போ இந்த கடவுளுக்கும் இவங்களுக்கும் நடுவில், கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் இந்த மாதிரியான ஆன்மீகவாதிகள் தேவையா? அது மட்டும் இல்லாமல் தான் பொண்ணு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நம்ம பொண்ணுங்க ஷைன் பண்ணால் போதும், ஏர்ன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மா இன்னொரு வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க மட்டும் பீரியட்ஸ் ஆனால் ஒதுக்கி வச்சிடணுமா, பீரியட்ஸ் ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாதாம், ஒரு சைடு வாகெல்லாம் எடுத்தால் வாழ்க்கையே நாசமாக போயிடுமா. நேராக அப்படி வாகு எடுத்து இங்கே குங்குமம் வச்சு ஒரு அமுக்கணுமா, அப்போ தான் இங்கே இருக்கிற சக்கரம் வந்து ஓப்பன் ஆகுமா, சக்கரம் வந்து ஓப்பன் ஆகுமா. அப்படியெல்லாம் எந்த கடவுளும் சொல்லவே இல்லை. எல்லா கடவுளுமே சொல்கிறது, எல்லா மதத்தில் இருக்கிற கடவுளும் சொல்கிறது அன்பு. அன்பு ஒன்று மட்டும்தான். நம்ம மனசால் அப்பா அப்படின்னு எந்த சாமியை கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவாங்க, அம்மான்னு நம்ம எந்த சாமியை கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவாங்க அப்படின்றது தான் நம்ம கேள்விப்பட்டு வளர்ந்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே மாறிட்டு பீரியட்ஸ் டைமில் ஒர்க் பண்ண போகிறாங்க, பீரியட்ஸ் டைமில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இப்போ பண்ணுறாங்க. பீரியட்ஸ் அப்படின்றது இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு தீண்டாமை. பீரியட்ஸ் டைம் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே விடாதீங்க, விளக்கேற்ற விடாதீங்க, அந்த பொண்ணு கூட உட்காந்து சாப்பிடாதீங்க, அந்த பொண்ணை ஒதுக்கி வைங்கன்னு இந்த தாய் எப்படி சொல்கிறாங்க மற்ற தாய்க்கு அப்படின்னு தெரியலை. தாய்மார்களே தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது தான். கடன் பிரச்சனை இருக்குது, திருமண தோஷம் இருக்குது, வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனைகள் இருக்குது, உடல்நல குறைவுகள் இருக்குது, விபத்துகளால் ஏற்படுற பிரச்சனைகள் இருக்குது, பிள்ளைங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும், நல்ல ஸ்டடீஸ் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது.
அதுக்கான சொல்யூஷன் இந்த மாதிரி பர்டிகுலராக இவங்கள மாதிரி இருக்கிற ஆன்மீகவாதிகள்கிட்ட இல்லை, கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்ம எல்லாருமே மனசால ஏதோ ஒரு கடவுளை ரொம்ப நம்புவோம். அந்த கடவுள்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா அந்த கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம நம்புவோம். ஸோ நம்ம நம்பிக்கை கடவுளுக்குமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம போகணும், இப்படியே தான் முடிஞ்சுக்கணுமே தவிர இவங்க பரிகாரம் சொல்கிறேன், வாழ்க்கையை மாற்றுறேன் அப்படின்னு உங்கள் குடும்பத்தை முடிச்சு விட்டு போயிட போகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.